शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् युक्तो यदिभवति शक्तविभवविदुं नचेदेवं देवो नटनस्तदस्तं अदस्वामाराध्याम् हरेण विरुद्ध्यादिभिरभिष्णम् भवति பகவத்பாதால் பண்ணினதான கிரந்தங்கள்ல பிரஸ்தானத்திரயங்கிறது உத்தமாதிகார விஷயமாக அமைச்சது. அந்த ஆத்ம தத்துவமானது மனசுல புரியணும் என்பதற்காக அநேக பிரகரணங்களை அபிகிரகம் பண்ணினார். அந்த பிரகரணங்கள்ல விவேக சூடாமணி பிரகரணம் பார்த்தோம். அதே மாதிரி சாதாரண மனுஷாலுக்கும் ஆத்ம தத்துவம் புரியணும். அவளுடைய மனசுல பக்தி வளரணும், சாஸ்திரமும் அன்புரிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல பக்தி பிரதானமாக இருக்கக்கூடியதான அனைத்து கிரந்தங்களை அதுல சாஸ்திரமும் பக்தியும் சேர்ந்து இருக்கிற கிரந்தமானது இந்த சௌந்தர்ல. அதுலயும் முக்கியமாக பிரசாத கிரந்தமா இதை கேட்கும் பொழுது மனுஷியாளுக்கு அப்பப்ப வாழ்க்கையில வரக்கூடியதான இன்னல்களை அகன்று அவளுக்கு சேவத்தை கொடுக்கக்கூடியதான வண்ணமாக ஆச்சாரியால் இந்த சௌந்தர்ய பிரகரணத்தை அமைந்திருக்க. ஒவ்வொரு ஸ்லோகமும் மந்திர ரூபமாக இருக்கு. அதுக்கு தனித்தனி விநியோகங்கள் உண்டு. சாதாரணமாக வாசித்தாலே பகவத் சேவமும் ஏற்படும். அப்படி இந்த மகான்கள் சொல்லும் பொழுது பிரதான தபசா அனாவசியமாக இந்த தபசெல்லாம் பண்ணி இந்த சரீரத்தை வாசிக்கிறீங்க யாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு சிரமப்படுறதுல பக்தித்து அறிவர்த்தி பகவதி பாதஸ்தகி பக்தியானது உங்களுக்கு இருக்கணுங்கனால் அம்பாளுடைய பாதத்வயங்களை தெரிந்தோம். உன்னிக்கிரம் புருவாத பத்ரபகாலட்சுமி புரோதாவதி பக்தி உங்களுக்கு என்ன நடக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால அம்பாள் மகாலட்சுமிக்காக கொடம் பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அம்பாளுடைய பிரதாரத்துல வாழ்க்கையில சேமத்தை கொடுக்கும். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, வாழ்க்கையில சேமம் வரும், இதனால பண்ண முடியாதானே? எதையும் பண்ண முடியலைங்க. ஜபம் பண்ணணும்னு நினைச்சேன்னு ஆகல. அம்பாளுடைய ஸ்தோத்திரம் படிக்கணும், சாஸ்திரம் படிக்கணும்னு ஆரம்பிச்சேன், முடியல. தினந்தோறும் ஏதோ ஒரு பிரதிபந்தகம் வருது வாழ்க்கையில. இந்த பிரதிபந்தங்கள்லாம் போய் எப்படி அது முன்னுக்கு வர்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான். இதற்காகத்தான் முதல் ஸ்லோகத்திலே சொன்னோம், அம்பால பூஜை பண்ணோம்னா கதம் அகர்த புண்ணியம் பிரபவதி. உன் செயல்ல புண்ணியம் இல்லாத போனால் முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒரே ஒரு வழி அம்பாள் பாதங்களுக்கு நமஸ்காரம். அம்பாள் பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன ஆகும்? லட்சுமிவதி சகோதராணி சத்பாத பஞ்சகரஜம் சிதிரம் ஜெயந்தி யானி பிரணாமமிதானினம் தலாதே துப்பந்தி தைவலிதானி துரத்தராணி துப்பந்தி தைவலிதானி துரத்தராணி. நம்ம பிராரப்த கர்மாவில இவன் கஷ்டப்படுவான்,
தரிசனா இருப்பான். இப்படி எல்லாம் பிரம்மதேவர் எழுதியிருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். பிராரப்த கர்மாவதான்றதுக்கு யாருக்கும் வழி இல்லை. ஆனா அப்பா என்ன பண்றாளா? நமஸ்காரம் பண்றவளுக்கெல்லாம் லட்சுமி வசீகரணோதரன் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுக்கு வசீகரணமாக ஆட்கொள்கிறார். நிறைய கொடுக்கிற வழி. உங்க பாதத்துல நமஸ்காரம் பண்ணினார். அந்த பாதத்துல ஏற்பட்டதான பொடி இருக்க பட்சல அந்த பொடியானது நம்ம மேல விழுந்ததுனால் பிரணாமம் அது மேல வெறுமன காத்தால் அழித்த நேரம் வந்த போறாது. நீங்க நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணும்போது உங்க மேல அந்த பொடி விழுந்ததுக்கான அத்தியானி பிரணாமம் என்ன பண்றது? நம்ம தலைவரை எழுதினதான பிரம்மதேவரை எழுதினதான எழுதிருக்க பார்த்தா அது அழிக்கப்படுறதாம். அப்படி காளிதாசன் கடத்தவம் பஞ்சஸ்தனின்னு எழுதியிருக்கார். அது இந்த கடத்தவங்கிற இப்படி எல்லாம் அழகாக நமக்கு சுலபமான உபாயம். இந்த எல்லாம் அதை பண்ண முடியுது, இதை பண்ண முடியுது, ஒன்றும் கவலைப்படாத இருக்கக்கூடியதான அழகான உபாயத்தை நமக்கு அந்த அம்பாளுடைய பாதத்துல ஏற்படக்கூடியதான பாதத்துல இருக்கக்கூடியதான தூசி அதை எடுத்துட்டு பிறகு லோகா நல்கலம் அப்படின்னு பிரம்மதேவர் எல்லா லோகங்களையும் ஒண்ணுக்கொண்டு மோதாம தயார் பண்ணிட்டு அப்படின்னு அரசூரினம் பரமேஸ்வரன் அதை பகது பத்மோசூழன் அதை பத்மாவாக ஆக்கி உடம்பெல்லாம் போட்டுக்கிறார். அப்பதான் புதுசான வேற பிரபஞ்சம் உண்டாகிறது என்றும் பாக்கியம் தவறு கதமத்தி ஏதோ விதமாக அதர் 1000 தலையாக ஆதிவேசனா தாண்டி கொண்டாருன்னு சொல்லி அந்த பாதங்களுடைய ஒரு விசேஷத்தை பாதத்துல இருக்கக்கூடியதான ரஜத்தினுடைய விசேஷத்தை நமக்கு சொன்னார். அதே போலவே அம்பாளுடைய ஒரு அந்த பாதத்தில் ஏற்படக்கூடியதான ரஜத்துக்கு பதில அப்படின்னு அஜானத்தை போக்கக்கூடியது. தரித்திரானாம் சீதாமணி குணத்த பரம தரித்திரனா இருக்கவனுக்கு கூட சீதாமணி போடுறதான ஒரு பலத்தை கொடுக்கும். ஜன்மஜலதோ விமந்தனானா இந்த பறவை இறப்பை பறவை இறப்பை என கொடுக்கிறார். சமுதிரத்துல மூழ்கி இருக்கிறவாளுக்கு பவதி முதலி போவரா பவதி அப்படின்னு விசேஷமாக வாழும். இவ்வளவு தரித்திரத்தை நீக்கிறது, அஜானத்தை நீக்கிறது, இவைகளெல்லாம் பலங்களை சொல்லிட்டு முதல்ல அம்பாளா பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்றது கொஞ்சம் நல்லது. 10 ஸ்டெப் என்ன முதல் படிக்கட்ட அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ண ஒரு மந்திரமும் ஒரு யந்திரமும் ஒண்ணும் தெரியாது. முதல்ல பக்தியா நமக்கு நமஸ்காரம் தான் பண்ண தெரியும். எப்பொழுது தங்கள் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்ச விடாவோ அடுத்த கணம் என்ன பண்றது தெரியுமா? நீங்க நமஸ்காரம் பண்ணீங்களே அம்பாளுடைய கால்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பாதத்துல இருந்து அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து கிரணங்கள் வரலாம். அந்த கிரணங்கள் நமஸ்காரம் பண்றவர்களுடைய தலையில சுகும வழியாக உள்ள போகணும், நாடி வழியாக உள்ள போகணும். உள்ள போய் உங்க இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான காரிடத்தை போக்குறது. நமஸ்க தமோகணா தமோகுணா நகதி நகம் அம்பாளுடைய காலில் இருக்கக்கூடியதான நகங்கள் அதுல இருக்கக்கூடியதான தீதி அதுல இருந்து உண்டாகக்கூடியதான எந்த கிரணங்கள் உண்டோ தீதின கிரணங்கள். அதனால என்ன ஆயிடுதுன்னு நமஸ்கன யார் நமஸ்காரம் பண்றாரோ அவருடைய இதயத்துல இருக்கக்கூடியதான காரியத்தை போக்குறாள். முதல்ல இவனுக்கு பக்தி எப்படி ஏற்படும்? பக்தி அம்பாளுக்குள்ள பக்தி ஏற்படுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அது ஏற்படுனா அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இப்படி நமஸ்காரம் பண்ணினா அம்பாளுக்கு என்ன அது ஏதோ நமக்கு நமஸ்காரம் பண்ணாலே அவருக்கு சேவத்தை கொடுக்கணும். அம்பாளுக்கு கடைசன் பார்வை நம்ம மேல விழும். அந்த விழுந்தால் என்ன ஆகிறதுங்கிறது நமக்கு நிறைய சொல்ல போற. இப்பொழுது அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்ற அந்த அம்பாள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்ற.
உலகத்துல எல்லா தெய்வங்களும் கிடைக்க கணபதியில இருந்து ஆரம்பிச்சு அனுமார் வரைக்கும் எத்தனை தெய்வங்களும் வருஷம் அத்தனை தெய்வங்களும் மனுஷாருக்கு அவ கேட்டதான பதார்த்தங்களை கொடுக்கறதுக்குத்தான் வந்திருக்க தேவானாம் காரியத்தம் ஆவிர்பவதி தாயகா உற்பத்தா லோகேதா நித்யப்யதே அப்படின்னு தேவதைகளுக்கு நிஜமாக பரவி இல்லை வெறும் சைத்தன்யம் ஒண்ணுதான் உண்மை அந்த சைத்தன்யமானது ஒரு உருவத்தை எடுத்துக்கிறது ஜலத்துக்கு உருவம் இல்லை எந்த பாத்திரத்துல வச்சதுன்னா அந்த பாத்திரத்துடைய உருவம் எப்படி ஜலம் எடுத்துக்கிறதோ அதே போலக்கு அந்த சைத்தன்யமானது தாங்கள் எந்த உருவத்தை தியானம் பண்றதோ அந்த உருவத்தை எடுத்துக்கணும் கணபதியாகவும் சுப்பிரமணிய சுவாமியாகவும் ஒன்று இப்படி அநேக உருவங்கள் எடுத்துக்கணும் ஆனா அத்தனை உருவங்களுக்கும் வேற ஆத்தியமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நேற்றே பார்த்தோம் சக்தின்னா என்னது அப்படின்னு ஒரு சொல்லுப்பட்ட எல்லாவற்றையும் மிக சிறந்தது அப்படின்னு சொன்னோம் கண்ணுல பார்க்கும் திறமை காதல கேட்கும் திறமை காதல நடக்கிற திறமை பயத்துல ஜீரணம் பண்ணக்கூடியதான திறமை ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக இருக்க இந்த உலகத்துல இருக்க எல்லா சக்திகளும் சேர்த்தா அது ஆத்யா சக்தி பராசக்தி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படிப்பட்டதான அம்பாள் ஒரு உருவமாக எடுத்துக்கொண்டு பக்தனை அனுகிரகம் பண்றதுக்காக ஏன்னா ஒரு உருவம் எடுக்கிறதுக்காக நீங்க நமஸ்காரம் பண்ண முடியும் நீங்க நமஸ்காரம் பண்ணினாலே உங்க மனசுல பக்தி எவ்வளவு பக்தி உண்டானா தானே அதற்கு விட உங்களுக்கு சாஸ்திரத்தையும் குருவையும் கொடுக்கிறார் அதற்கு பிறகுதானே தாங்கள் மோட்சத்தை அடைகிறார் ஆகையால் இவர்களுக்கு மூல காரணமாக எப்படிதான் ஒரு நமஸ்காரம் பண்றதுக்கான அந்த நமஸ்காரத்துக்காரமாக எனக்கு ஒரு உருவம் வேணும் அந்த உருவம் இருந்தா தானே நமஸ்காரம் பண்ண முடியும் அந்த உருவம் என்ன அப்படின்னு சந்திரகலா வசந்தே புஜோன்னதே கும்பமராகஜோனே புன்றேஷ்டபாதான் புஜபுஷ்பபான அஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு அம்பாள் விசேஷமாக உருவத்தோட இருந்துட்டார் ஆனா அந்த உருவத்துக்கு 4 கைகள் உண்டு 4 கைகள்லயும் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா 4 ஆயுதங்களை வச்சிருக்கோம் ஒரு கையில பாசமும் ஒரு கையில அங்குஷமும் ஒரு கையில கரும்பு விபையும் இன்னொரு கையில 5 பானங்களையும் புஷ்ப பானங்களையும் வைத்திருக்கார் ஆமா நன்னாத்தானே இருக்கு ஆமா இவைகள்லாம் நன்னா இருக்கு 5 கைகள்லயும் அந்த 4 கைகள்லயும் 4 ஆயுதங்களை வச்சிருந்தாச்சு அப்ப சாதாரணமாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு பக்தனானவன் என்ன எதிர்பார்க்கிறான் பக்தனுக்கு சாதாரணமாக வரக்கூடிய வாழ்க்கையில பயப்படாது பயம் வரும்பொழுது ஒரு கவலை வரும்பொழுது அல்லவா ஒரு தெய்வத்தை நடத்துக்கு நாம செல்கிறோம் கொஞ்சம் பயப்படாதுன்னு நமக்கு அபயம் கொடுக்க வேண்டாமா முக்கியமாக மனிதன் எதிர்பார்க்கிறது அபயம் அதே போல இன்னொன்னு என்ன வாழ்க்கையில அவனுக்கு எல்லாமும் பூர்ணமா இல்லை யாரா இருந்தாலும் சரி அவன் வாழ்க்கையில ஏதோ தேவைப்பட்டு கொண்டே தேவையில்லாத மனுஷன் கிடையாது சில பேர் பணத்தை கேட்பா சில பேர் புகழ் கேட்பா சில பேர் வேற ஏதாவது அதிகாரத்தை கேட்பா சில பேர் வேற ஏதாவது கேட்பா ஏதாவது ஒண்ணு மனுஷனுக்கு இருக்கத்தான் இருக்கும் எல்லாமும் பூர்த்தியா எல்லாமும் எனக்கு ரொம்ப இருக்கு நான் எதையும் கேட்க வேண்டியதில்லை எனக்கு கொடுக்கிறான மனிதனே கிடையாது ஏன்னா மனிதன் பிறந்தது இந்த மனுஷ லோகத்துல உபாத்தியானேவ மனுஷ லோகம் புண்ணிய பாவங்களும் சேர்த்துதான் பண்ணிட்டேன் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்ப எல்லாமும் பரிபூர்ணமாக இருக்கு என்று யாரையும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு குறையாவது உண்டு அந்த குறையை போக்குவதற்காக பகவான பிரார்த்தனை பண்ணிருக்கார் அப்ப அந்த குறையை போக்குறதுக்காக ஒரு வரமும் கொடுக்கணுமோ பகவான் இடத்துல எப்படி இருக்கணும் அபய முத்திரை வரத முத்திரை பயப்படாதேன்னு சொல்றதுக்காக ஒரு அபய முத்திரையும் அதே போல வரத்தை கொடுக்கிறேன் நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வரத முத்திரையும் இருக்கணும் இது இருந்தால்தான் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமாக பகவான ஆராதனம் பண்ண முடியும் இப்படி இருக்க வேண்டிய ஒரு காலத்துல அம்பாள் எப்படி
4 கைகளிலும் 4 ஆயுதங்களையும் வைத்துட்டு ஆனந்தமாக தரிசனம் கொடுக்கப்பட்டார். சிவகணங்கள் எல்லாம் பார்த்தாலும் நமக்கு வேண்டியது இந்த 2 பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு 2 சரீரங்கள். ஒண்ணு கோரமான சரீரம், இன்னும் அகோரா பாபகாஜி அகோரமான ஒரு சரீரம் ஒண்ணு. இன்னொன்னு யாது சாந்தனோ அப்படின்னு சாந்தமான ஒரு உருவம். கோரம்னு சொன்னாலும் அகோரம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அகோரேஜோ அகோரேஜோ கோர கோரங்களே அகோரமா கோரத்துக்காக அப்படின்னு நினைச்சு விடாது. நீங்க சமஸ்கிருதத்துல கோரமும் அகோரமும் ஒண்ணுதான். ஆனா அகோரமான ஒரு சரீரம் ஒண்ணு, சாந்தமான ஒரு சரீரம். இதுல இந்த அகோரமான சரீரம் நம்ம மக்களை வரக்கூடாது. நமக்கு அவருடைய அகோரமான வீட்டம் வரக்கூடாது. வறுமையானால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அதனாலதான் ருத்ரன் நமக்கு ருத்ரமன்ய வேணமா ருத்ரமே உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். அது அந்த பக்கம் திரும்ப எந்த பக்கம் திரும்ப வேண்டாம். ஆரம்பமே என்ன பண்றது ருத்ரம் நமக்கு ருத்ரமன்ய வேணும். அவன் அம்புக்கு நமஸ்காரம், ஒரு வில்லுக்கு நமஸ்காரம். அந்த பக்கம் திரும்பும். எனக்கு என்ன அழகான சாந்தமான ஒரு ஜீவன், பார்த்தாலே ஒரு பொறுத்திருப்பு இருக்கவன் போக மாட்டான். ஊர்ல பார்த்து எல்லாரும் நீங்க தெரிஞ்சு விடாது. ஆனா முகமானது கருகடன்னு இருக்க விடாது. அது என்ன முகத்தை பார்த்தாலே கருகடன்னு இருந்து எண்ணமோ இல்லாத அப்படியே போயிடுவாரு. இப்ப எப்படி இருக்கலாம்? சௌமியமா இருக்கலாம். அந்த சௌமியமா இருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகங்களை வேணும். ஆனால் நாங்கள் அப்பாட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சேர்ந்தா அப்பா அதுக்கு வரதமுத்திரி இல்லை அபயமுத்திரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சிரமப்பட்டாங்க. அப்பொழுது அப்பாவுடைய 2 பாதங்களும் கவலைப்படாதீங்க. அர்த்ததன் அப்பா நித்யாமபயவரதோ தைவதனா பயாத்ராதும் தாதும் பலமபி வாஞ்சாகமபிதம் அப்படின்னு அந்த 2 பாதங்கள் உங்களுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானே இருக்கேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாத செய்தில்ல. அவை முதிரை வரது முதிரை இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாமும் என்னுடைய பாதங்களே கொடுக்கிறோம், பாத கமலங்களே கொடுக்கும். அதோட மட்டுமல்ல, உங்களுக்கு எதுல பயம்? அது வராதுன்னு பயப்படுறீங்களா? வாழ்க்கையில நம்ம எல்லோரும் ஏளனமா போயிடுவோம்னு பயப்படுறீங்களா? காசுன்னு ஜனங்கள் நம்மளை மதிக்க மாட்டேன்னு பயப்படுறீங்களா? மரணத்துல நமக்கு நமதான லோகங்கள் வராதுன்னு பயப்படுறீங்களா? இல்ல நம்ம பிறகு மறுபடியும் இறந்து பிறந்து இப்படியே ஆயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன்ப்பா அப்படின்னு அம்பாவுடைய பாதபத்மங்கள் முன்னுக்கு வந்ததான். இதை கண்டுதான் அந்த பாதபத்மங்களை இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர்கள் ஸ்லோகம் பண்ண ஆரம்பிச்சு, அம்மா உங்களை தவிர மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் 2 கைகளினால் அபயவரதோ தெய்வதனா தேவதைகளுடைய கூட்டங்கள் யாராவது இருக்கட்டும், நாமதுக்க பயமே அப்படின்னு ஒருத்தர் அபயமுத்திர கட்டிருக்கார். மகாலட்சுமி தாயார் வரதமுத்திர கைகள் தங்கமா போட்டுற காயதான் இருந்தாலும் அவை எவ்வளவோ தெய்வதனகா சொமேகா நைவாதி. ஆனா நானும் பார்க்கிறேன், சொமேகா நீ ஒத்துட்டானம்மா உலகத்துல நைவாதி பிரகதித வராபிச்சதினகா. வரதமுத்திரையும் அபயமுத்திரையும் காட்டாமல் இருக்கக்கூடியதான அபிநயம் பண்ணாதான தெய்வம் நீ ஒன்றுதான். லோகத்துல எல்லோரும் வரதமுத்திரை அபயமுத்திரை இதை வச்சுட்டு இருக்க. ஆனா நீ ஒன்றுதான் ஒத்துட்டா இதை வச்சுட்டு இருக்க. அபய வரத முத்திரைகளை நீங்க காட்டுறதில்லை. சொமேகா நைவாதி பிரகதித வராபிச்சதினகா. ஆனா எப்படி வருது? பயாத்ராகும் மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா விதமான பயங்கள் அவனை காப்பாற்றவும். பலமபித வாஞ்சா சமதிதம். அதோட அம்பாளுக்கு பலமபித உங்களுக்கு என்னென்ன பலம் வேணுமோ அத்தனை பலங்களும் வாஞ்சா சமதிதம். சில பேர் சிலதான் கேட்பார்.
இப்ப உங்க கண்ணுக்கு முன்னால அம்பாள் நின்னான்னு வச்சுக்கலாம், முன்னால நோட்டீஸ் கொடுக்காம மக்கள் ஏதாவது வரம் கேட்டு போது என்ன கேட்க போறேன், ஏதாவது ஒன்னதான் கேட்பது. உன்னுடைய பிரசாதம் வேணும்னு கேட்க நமக்கு தோணாது. வேற என்னமோ சில பேர் காசு கேட்பான், சில பேர் வீடு கேட்பான், சில பேர் உலகமெல்லாம் எனக்கு வசமாகணும்மா, சில பேர் நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கணும்மா, பிரமோஷன், இப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டுருப்பான். ஆனா அம்பாள் பாப்பாளா ஒண்ணு வேண்டாம், நீ எதை கேட்டாலும் அதை விட அதிகமா கொடுக்க பலமப்பி சமதீகம். அந்த ஒரு லாஜிக்க நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு செலவு இருக்குன்னா 1000 ரூபாய் மட்டும் நான் கொடுத்தேன்னா அந்த 1000 ரூபாயும் நீங்க செலவு பண்ணீங்கன்னா மனசுல கவலையா இருக்கும். யாருமே 1000 ரூபாய் இருந்தது பஸ்ல, முழு 1000 ரூபாய் போயிடுது அப்படின்னு மனசுக்கு வருத்தம் வருமா. அதனால என்ன பண்ணுவேன், 1000 ரூபாய் உங்களுக்கு செலவு இருக்குன்னா 1500 ரூபாய் இருப்பான். என்ன ஆச்சுன்னா இப்போ 1000 ரூபாய் பண்ண இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு மனசுக்கு சந்தோஷம் வருமா. அதனால வாசிக்காதது அதிக பலப்பிரதாசி. நீங்க எவ்வளவு கேட்டாலும் கேட்டதை விட அதிகமா கொடுப்பவள் அம்மா இல்லையே சொன்னா. ஆகையால் உங்க வீட்டுல ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸல் இல்லைன்னு கிடையாது, எல்லாமும் அதிகமாக இருக்கும். அம்மாவுடைய சொல்லுவாங்க பலமபித்தம் அம்பாள் தான் சரண், எல்லோருக்கும் அடைக்கலமாக இருக்கிறவள். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆசிரியரே அப்படின்னு நாராயணி நமோஸ்துதே. எல்லோருக்கும் கவலையை போக்குறவள் அம்பாள் தான், எல்லோருக்கும் அடைக்கலமாக இருக்கிறவள் அம்பாள் தான். துர்காம் தேவீம் சரணமாம் பிரபத்யே சுதரசுதரசே நமஹ அப்படின்னு வேதமே சரணாகவே அம்பாளுக்கு தான் பண்ணிருக்கோம். நமஸ்தே ருத்ரமன்யமான பரமேஸ்வரனுக்கு 1000 தரம் நமஸ்காரம் பண்றது சரணாகவே அம்பாளுக்கு தான் பண்ணி. ஏன்னா அம்பாளுக்கு தான் ஆத்தியாசக்தியா இருக்கிறது. லோகானாம் தவகி சரணாதேவனி புனவோ, உங்களுடைய சரணங்களே போருமே, இவைகளை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவாற்று உள்ளதாச்சு அப்படின்னு விசேஷமா இந்த நீங்க எதை கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியதான வல்லமையும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் காப்பாற்றுறது. அந்த ரெண்டும் அம்பாளுடைய சரணங்கள்லாம் தான் நடக்கும் என்கிறது வேதங்கள். சரணம் பவித்ரம் விததம் புராணம் அப்படின்னு வேத பாகங்களே. அந்த வேதங்கள் சொல்ற அம்சத்தை தான் இங்க ஆச்சாரியால் சொல்றதா எழுதியிருக்கேன். ஆகையால் இங்க சௌந்தர்யம் இருக்கக்கூடிய எல்லா மந்திரோத்காரம் எப்படிப்பட்டதான இந்த மந்திரோத்காரம் ஸ்ரீங்காரம் இதுல சொல்லப்பட்டது. ஏன்னா லோகத்துக்கு காரணமாக இருக்கிறோம், எல்லா லோகங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான ஸ்ரீங்காரம். இத அக்கோணத்துக்கு நடுவில் அட்டதளத்துக்கு நடுவுல ரவிக்காரத்தை விட்டு விசேஷமாக அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்ணி இந்த நமஸ்காரங்கள் பண்ணி இந்த ஸ்லோகத்துல வாசிச்சோம்னா சாம்ராஜ்ய சித்தி கிடைக்கும், ரோக நிவர்த்தி எல்லாம் ஏற்படும் அப்படின்னு விசேஷமாக இருக்கு. முக்கியமாக நமக்கு பக்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம், பக்தியை வளர்த்தக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அப்படின்னு விசேஷமாக ஆச்சாரியார் மற்ற பிரகரணங்கள்லயும் பீதம்மாம் பயந்து இருக்கிறேன் நான், அனன்ய சரணாம், வேற யாரும் எனக்கு அடைக்கலம் இல்லை, என்னை காப்பாற்றுறவா வேற யாரும் இல்லை. காசு இல்லைன்னா குபேரன் கொடுப்பார், உடம்புல வியாதி இல்லைன்னா அதை மட்டும் போக்கடிப்பார் சூரிய பகவான், மனசுக்கு கவலையா இருந்ததுன்னா அதை போக்கடிப்பார் சந்திரனா தியானம் பண்ணிக்கோமே. ஆனால் ஆக்சிடென்ட் வராம பார்த்துப்பார் சுப்பிரமணிய சுவாமி. இல்ல அறிவு வரணுமையானால் பரமேஸ்வரன் கொடுப்பார். எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, எனக்கு தொட்டதெல்லாம் வாங்கிங்க, இது வேணும் அது வேணும், அது எதை கேட்பேன்.
ஆனா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நீ வச்சுட்டானேம்மா ஆயால் உன்னாந்தான் முடிக்கிறாச்சு போகோ நகரத்துல மோட்டா எங்க போகம் இருக்கோ அங்க மோட்டம் கிடையாது. ஏன்னா வேதாந்தங்கள்லாம் என்ன சொல்ற தெரியுமான்னா எல்லாத்தையும் விட்டாதான் மோட்சம்ங்கிறது. முதல்லயே அவ சொல்லும் பொழுது என்ன சொல்ற, விவேகமானப்புறம் வைராக்கியம்னு சொல்ற. வித்யானித்திய வஸ்து விவேகம் அமுத்திரார்த்த பல போக விராகம். வைராக்கியம் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டுவிடணும், எல்லாத்தையும் விட்டுவிடணும். அப்பதான் அந்த ஆத்ம தத்துவமே வரும் அப்படிங்கிறாங்க. விட முடியுமா? நானும் விடணும்னு நான் பாக்குறேன், அது என்ன விட மாட்டேங்குது. நான் விட தயார். உலகம் என்ன விடல, அது வேணும் இது வேணும் ஆசை நமக்கு பிடிச்சிட்டு இருக்க. என்ன பண்ணுவேன்னா விடுன்னு சொல்ற. ஜாதகன அமிர்தத்துவமானது எல்லாத்தையும் விட்டு சொல்லுங்கிற. எதை விடுறது? இதை விட்டு காசிக்கு போனா அங்கிருந்து இங்கதான் நினைக்கிறாங்க. காசிக்கு போனவன் அங்கிருந்து இங்க நினைக்கிறான். என்ன பண்றது? ஒண்ணும் புரியல. கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க இருந்தேன். அங்கிருந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கல்யாணம் வாங்கிட்டு அவர் பாட்டை கிளம்பி போயிட்டார். எதுக்கோ ஆத்துக்காரி மேல கோபம் வந்தது, கல்யாணம் வாங்கிட்டார். மனுஷனுடைய மனசு என்னன்னு சொல்ல முடியாது. டக்குனு கோபம் வந்தது, கல்யாணம் போயிட்டார். காசிக்கு போனாரு. என்ன அங்கதானே கன்னியாகுமரி இருக்கா? பழைய நாள்ல கன்னியாகுமரி வாங்கிட்டாரு. போனார். அங்கே போனா குருவிட்ட போனா நமஸ்காரம் பண்ணிட்டார். எல்லாமும் காலை வேதாந்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க. இவருக்கு வேதாந்தம் ஒன்றும் வேற. அதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். ஒரு 10 வருஷம் இப்படி கேட்டு கேட்டு வந்ததாதான் வரும். பெருமளை உட்கார்ந்த காலம் தத்தம் பத்தி விசாரம் பண்ணணும். என்ன தாத்தாச்சு தோமா அது ஒண்ணும் கிடையாது. ஏதோ காலம் ராத்திரி வரைக்கும் பொழுது போட்டுட்டு இருக்கேன். யாராக இருந்தாலும் ஒன்னா படுக்கப்படாது, தனியா. அதனால என்ன பண்றாரு, தனியா வர்றதுக்காக ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஆனா தூங்குறப்ப மட்டும் இது வரைக்கும் யாரோ குரு இருக்கார், அவ இருக்கார், நானும் ஒன்றும் தெரியல. ராத்திரி படுத்துக்கும் பொழுது தன்னுடைய கட்டாயத்தை ஒட்டுக்க படுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நினைக்கும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னு அப்பதான் இன்மையிலேயே ஆத்து ஞாபகம் வருது. அதுக்குதான் போயிட்டார், விட்டு விட்டாரு. இருந்தாலும் ஆத்து ஞாபகம் வருது. என்ன பண்றது? தலைமை போகும்போது அந்த ஆத்து மாமி 4 மாசம் கிடக்கும். இப்ப கரெக்டா 6 மாசம் ஆச்சு. ஐக்கியமாயனோ என்னாயனோ என்னாச்சோ அப்படின்னு வச்சுக்கிறாரு. ஆச்சு ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. சும்மா இருப்பாரோ கொஞ்ச நாள் ஆச்சு. இதுலமே என்னங்க, இந்த வழியில ஒரு வழி போக்கர் வந்தார். ஆனா இந்த சன்னியாசி படுத்துக்கிறதுக்காக ஏமாயனோ என்னாயனோன்னு என்ன விஷயம் தெரிஞ்சுங்க. இது லோகத்தில் இருக்கிறவங்க அவுட்டு. அவர் விவகாரம் ஏதோ சன்னியாசி ஏதோ சொல்றாரு, அவர் பாட்டு போயிட்டு சும்மா இருக்கக்கூடாதானே. அவர் பாட்டுக்கு ஒரு போகலாமோ. இது என்ன இது கவனிக்கணும். அதனால என்ன 2 நாள்ல காட்டிட்டு போயிட்டு திரும்பி வரேன் நடந்தவர். இந்த விஷயம் பண்ண டிக்கெட் கேன்சல் பண்ணி அங்கே இருக்கார். 5 நாளா டெய்லி போய் கேட்கிறார். அவரும் பாவம் 5-6 நாளா வந்துக்கிறதுக்காக அப்பதான் ஞாபகம் இருக்கு, ஒன்றியா இருக்க. என்னமோ ஏதோ நான் விட்டு வந்து விட்டேன், ஏமாயனோ இஸ்லாயனோ அப்படின்னு படுத்துட்டேன். இவர் பார்த்தார். அங்க சுற்றுலா விசாரிச்சார். அவரே நேரா போனுக்கு பூர்வ விருந்தாட்ட கேட்டா சொல்ல மாட்டாரு. அங்க இருக்கிறவெல்லாம் கேட்டா, ஓஹோ இவர் எங்க, இவர் ஊரு இந்த கிராமம். அதுக்கு இன்னும் எல்லா வேலையும் விட்டார் சார். நேரம் இங்க வந்தார். வந்துட்டு அந்த கிராமத்துல விசாரிச்சார். என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னு. இது போல ஒரு 5-6 மாசத்துக்கு மேல ஒரு தெரியாது. ஏதோ வந்துருக்கு. அவர் வந்து தனியா வாங்கிட்டு போயிட்டார். எங்க போனாலும் தெரியல. அவர் ஏன் இந்த கிராமத்துல போனா விடுக்கலாம் சொல்வார். இந்த ஊர்ல மெட்ராஸ்ல அடுத்த பிளாட்ல எனக்கு தெரியாது சார்ப்பா. அவர் யாருன்னா அந்த பிளாட் கூட்டியே கிடைக்க எனக்கு தெரியாதுப்பா. அப்படி இந்த கிராமத்துல என்ன ஏற்படுது சொல்வா. ஆகும் எப்படி ஆச்சுன்னு இவர் பார்த்தார். இந்த மாமியை கூப்பிட்டாரு. என்ன ஆச்சுன்னா இந்த பையன் சின்ன குழந்தைங்க பேசாம இருக்கணும்ட்டார். கரெக்டா அந்த மரத்தை கடையில் ராத்திரி 9 மணிக்கு வந்தார். ஏமாயனோ இஸ்லாயனோ அப்படியே பேரு கொஞ்சம் விட்டு விட்டார். இஸ்லாயனும் குழந்தை கொடுத்துட்டார். காட்டுக்கு போகலாம், மனசை அங்கே விட்டு வராது. நீங்கள் நடத்த எல்லாத்தையும் விடணும் என்று நினைக்கலாம்.
உங்களை விட்டு சம்சாரம் விடாது. அதுக்கு தனியாக ஒரு தெரிச்சு வரணும்.